இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காம அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை எடுத்தீங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி மன உறுதியோடு சென்ற, தைரியத்தோடு சென்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வை இந்த தினம் கொண்டாடி இருக்கிறோம். குருத்தோலை ஞாயிறு என்பது அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளையும் மரணத்தையும் எதிர்கொள்வதற்காக, நல்லது செய்வதற்காக, அதையும் அனுபவிப்பதற்காக, நல்லது பேசியதற்காக ஏற்பட்ட விளைவுகள் அதையும் அனுபவிப்பதற்காக, தீயவைகளுக்கு இடம் கொடுக்காமல், தீமைகளோடு சேராமல், நல்லதையே செஞ்சு தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு முன் வரக்கூடிய முன்மாதிரியான ஒரு விசுவாசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுகின்ற நாம், அவர் வழியில் செல்கின்ற நாம், நம்முடைய அன்றாட கஷ்டங்கள், வேதனைகள், நல்லது செய்ய போகின்ற இடங்களிலே வரக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், இவையெல்லாம் மன உறுதியோடு, தைரியத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து, ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய கஷ்டங்களே நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற அவருடைய உடனிருப்பை உணர்ந்து வெற்றிகரமாக லட்சியத்தை நோக்கி புறப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இந்த சிலுவை பாதையும் சுட்டி காட்டுகிறது. சிலுவை பாதை கல்வாரியை நோக்கி பயணிப்பது மிகவும் கஷ்டமான பாதை, வேதனையான பாதை. கொலை குற்றங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பெரிய தண்டனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தும் இது இறைவனின் திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டு மன தைரியத்தோடு இந்த தண்டனையும் அனுபவிப்பதற்கு முன் வருகிறார். ஆகவே அவருடைய பாடுகளை நாம் வாழுகின்ற பகுதிகளை நாம் தியானித்து செல்கின்ற பொழுது, நாம் வாழுகின்ற பகுதிகள் வழியாக எத்தனையோ பலதரப்பட்ட அனுபவங்கள், குடும்பத்துக்கும் சரி, தனி மனித வாழ்க்கைக்கும் சரி, அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை ஒப்பிட்டு இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக ஜெபித்து கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ மேலிருந்து கீழே குதித்தவர் அல்ல, மாறாக மனித வேதனையிலே ஐக்கியமானவர், அதோடு ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுப்பவர், உயிர்ப்பு நிச்சயம் என்ற ஆணித்தரமான எதிர்நோக்கோடு வாழ்ந்தவர் என்ற சிந்தனையிலே இந்த அருமையான நிகழ்வுகளை கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த திருச்சிலுவை பாதையை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பகுதியில் வாழ்கின்ற அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை வாழ்த்துகிறேன். இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் லட்சிய பாதையின் மீது அன்பு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த திருப்பயணம், இந்த திருச்சிலுவை பாதை உங்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் உற்சாகத்தையும், மன அமைதியும், நிம்மதியும், மன உறுதியும், துணிவையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும், நீங்கள் யார் யாரெல்லாம் சந்திக்கப் போகிறீர்களோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும், இந்த திருச்சிலுவை பாதையை ஒரு வழியிலோ மற்ற வழியிலோ யாரெல்லாம் கேட்டு பயனடைய போகிறார்களோ அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் இந்த நிகழ்வை நடத்துகின்ற அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரையும், அன்பிய மக்களையும், பங்கு மக்களையும், தோழமையோடு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் வைத்து நாம் ஜெபிப்போம். திருச்சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, லட்சிய வீரனாக மன உறுதியோடு உலகத்திலேயே அவமானம் என்று சொல்ல கருதப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு கஷ்டங்களையும், வேதனைகளையும், மன உளைச்சல்களையும், அவமானங்களையும், பொய் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு நான் உண்மையானவன், நிரபராதி என்று நியாயப்படுத்தாமல் இது இறைவனின் திருவுளம் என்று சொல்லி உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்திரே. இதோ இந்த திருச்சிலுவை பாதையை தியானிக்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும், இன்னும் குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற பகுதியிலே, செல்லுகின்ற சூழ்நிலையிலே நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எத்தனையோ மக்கள் நீர் பட்ட அனுபவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை எல்லாம் நீர் மன்னித்து
அவளுக்கு வேண்டிய ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுத்து நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள அருள் புரியும். அம்மா மரியே வியாகுல தாயே, எவ்வாறு கல்வாரியை நோக்கி உன் மகனோடு பயணித்தீரோ, உடல் உள்ள வேதனையோடும் மன உளைச்சலோடும் தன் மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கதறி அழுது இது இறை சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உடனிருந்து அவருடைய அந்த கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் உங்களுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினீரோ, அதுபோல நாங்களும் எங்கள் பகுதியில் வாழ்கின்ற மக்களின் கஷ்டங்களோடும் வேதனையோடும் இதோ நாங்களும் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்தரணும். கருணை நிறைந்த இதயத்தை தாரும், இரக்கம் நிறைந்த இதயத்தை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. அதை தொடர்ந்து பக்தியோடு பயணிப்போம். திருவாளர் வின்சென்ட் விஜிலன்ஸ். வருடம் தவறாது நாமும் தவக்காலங்களில் சிலுவை பாதையில் பங்கேற்கிறோம். இது என்ன கடன் திருநாளா? அவசியம் பங்கேற்க? இல்லை, பங்கேற்காவிட்டால் பாவமா? பின் ஏன் இந்த சிலுவை பாதை? சற்று சிந்தித்துவிட்டு தொடர்வோமா? சிலுவை பாதை நம் உள்ளங்களின் அடித்தளத்தை புரட்டி போட்டு சிந்திக்க செய்யும் ஒரு தியானம். இது இருள் நீக்கி ஒளி எழுப்பும் ஆதவனை போல பாவ இருளை களைவதற்கு இயேசு விடுக்கும் ஒரு அழைப்பு. பாறையாய் உரைத்து போன நம் மனதை சிலுவை எனும் ஒளி கொண்டு செதுக்கி சிற்பம் வடிக்கும் ஒரு உன்னத கலை. இது ஒரு அறப்போர். இயேசு பிரான் அனுபவித்த கொடிய பாதையை நம் கண் முன்னே கொண்டு வந்து நம் சிந்தனைகளை புரட்டி போடப்போகும் அமைதி புரட்சி. மெஸ்ஸியா வருவார், நமக்கு விடியல் வராதா என காத்திருந்த இஸ்ரேல் மக்களைப் போல உள்ளத்து இருளுக்கு பகல்வனை அழைக்கும் முயற்சி. இலட்சியவாதியின் மரணம் அழிவு அல்ல. புடமிடப்பட்ட தங்கம் உருமாறுவது போல அவன் உடல் புதைக்கப்படுவதில்லை, அது விதைக்கப்படுகிறது. அவனை சிலுவையில் அறையும் கொல்லும் என்று கூக்குரலிட்ட மனிதர்கள் எங்கே? தீர்ப்பிட்ட பிலாத்து எங்கே? இலட்சியவாதி இயேசு உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார். பிலாத்து காணாமல் போய்விட்டான். இதுதான் சிலுவை பாதை நமக்கு உணர்த்துகிறது. நல்லது செய் நீ, மயில் கல்லாய். தீயது செய்தால் எல்லோருக்கும் மிதிக்கும்படி ஆவாய். இந்த சிலுவை பாதை எதை உனக்கு உணர்த்துகிறது என்று சிந்தித்து பார், செயல்படு.
திவ்ய இயேசுவே மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதிபதி விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்க வேண்டும். இது நியதி. வழங்கப்படும் தீர்ப்பு நீதியாக நேர்மையாக குற்றவாளி யார் என்று அலசி ஆராய்ந்து வழங்கப்படுவதற்கு பெயர்தான் தீர்ப்பு. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்கிறது நமது பெனல் கோட். தீர்ப்பிடாதே தீர்ப்புக்குள்ளாவாய் என்கிறது நமது விவிலியம். தீர்ப்பு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அன்று ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது கடவுள் தீர்ப்பிட்டார். இதோ மனிதகுலம் இன்று வரை அதன் பலனை அனுபவிக்கிறது. ஷேக்ஸ்பியர் ஒரு அருமையான கதை சொல்வார். ஆண்டனி என்ற பெரும் பணக்காரர் எதிர்பாராத வியாபார நஷ்டத்தினால் ஹெர்குலஸ் ஹோம்ஸ் என்ற பேராசைக்கார வட்டிக்காரனிடம் பணம் கடன் வாங்குகிறார். அந்த பேராசைக்காரன் எப்படியாவது ஆண்டனியை ஒழிக்க ஒரு கடன் பத்திரம் எழுதுகிறான். பணத்தை குறிப்பிட்ட காலத்தில் தர முடியவில்லை என்றால் அவனது உடம்பிலிருந்து 1 கிலோ சதையை வெட்டி எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு குறிப்பு கொடுக்கின்றான். வேறு வழி இல்லாத ஆண்டனியும் அந்த குறிப்பிற்கு சம்மதிக்கின்றான். அந்த பணத்தை ஒரு கட்டத்தில் தர முடியாமல் போய்விடுகிறது. வழக்கு நீதிமன்றம் போகிறது. அழிந்தான் ஆண்டனி என்ற ஷெர்லாக் தராசுடன் நீதிமன்றம் வருகிறான். அந்த ஊரே ஆண்டனியின் மரணத்தை காண காத்திருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. நீதிமன்றமே நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்கிறது. நீதிபதி சொல்கிறார், ஷெர்லாக், நீ சரியாக தான் எழுதியிருக்கிறாய், ஆகவே ஒன்றும் செய்ய முடியாது, உன் வேலையை ஆரம்பி என்கிறார். ஷெர்லாக்குக்கும் ஆனந்தம் தாழ முடியாமல் கத்தியை எடுத்து சதையை வெட்ட தயாராகிறான். அப்போது நீதிபதி, ஒரு நிமிடம் ஷெர்லாக், ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கேள். ஆண்டனுடைய சதையில் 1 கிலோ மட்டுமே வெட்ட வேண்டும். மிக சரியாக அதற்கு மேல் 1 கிராம் வெட்டினால் கூட உனக்கு நான் மரண தண்டனை அளிப்பேன் என்கிறார் நீதிபதி. ஸ்தம்பித்து போய்விடுகிறான் ஷெர்லாக். இது தீர்ப்பு. இவர் நீதிபதி. ஆனால் பிலாத்து ஒரு சூழ்நிலை கைதி. பதவியில் கண்ட சுகம், ஆளுமை, இதெல்லாம் அவன் இழக்க தயாராக இல்லை. இவனிடம் ஒரு குறையும் காணவில்லையே என்று மனசாட்சிக்கு பயந்தவன் சிலுவையில் அறையும் என்ற மக்களின் கூச்சலுக்கு பயந்து விட்டான். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கட்டும், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படட்டும் என்று புதிய நீதி படைத்தான் பிலாத்து. ஜெபம். ஏசையா, எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரையும் அநியாய தீர்ப்பிடாத வரம் எங்களுக்கு தாரும். நானும் ஒரு பிலாத்து ஆகாதபடி என் கரம் பிடித்து வழிநடத்தும் தேவனே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். தேவனத்தில் இளைப்பாறுவனாக. ஆமென்.
இயேசுவே உங்கள் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நானுமே அன்பு பாதையில் நாங்கள் நடந்து சுமக்க வைத்தார் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இரண்டாம் ஸ்தலம் இயேசுவின் தோள் மேல் சிலுவை. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை சுமந்து சுதந்திருப்பர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாதல் அளிக்கிறேன் என்றவர். தோள் மேல் சிலுவை 2 துண்டுகள் ஒன்றாகி ஒரு சிலுவையானது. அதை சிலுவை என்று சொல்வதை விட நம் அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள், அடக்குமுறைகள், ஆலயத்தின் வாசலில் கால் வைத்து உடனே நம் கவலைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், உற்றார் உறவினர், அயலார் உடன் நமக்கு ஏற்படும் சஞ்சலங்கள் எல்லாம் நம் கண்மணி நிழலாடும் கொட்டி தீர்ப்போம். அழுதபடி நம் பாரங்களை அவர் மேல் இறக்கி வைத்துவிட்டு திருப்பலி முடிந்தவுடன் திருப்தியுடன் வீடு செல்வோம். ஆனால் இந்த தவ காலங்களில் அங்கலாய்ப்போம். இயேசு சிலுவையை சுமக்கிறார் என்று சுமக்க வைத்தது நாம், சுமப்பது நமக்காக. இயேசு சுமந்த சிலுவையை பற்றி உலகின் தலை சிறந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆராய்ந்து வெளியிட்ட கட்டுரை இதோ. சிலுவையின் எடை 150 கிலோ, நீளம் 150 அடி, அகலம் 8 அடி. அறையப்பட்ட ஆணியின் விவரம் தடிமனு 3/4 இன்ச்சு, நீளம் 8 இன்ச்சு. இயேசுவின் 5.11 இன்ச்சு. அவருடைய எடை 85 கிலோ. இயேசு தண்ணீருக்காக 17 மணி நேரம் இயங்கியுள்ளார். அவருடைய காயங்களிலிருந்து சுமார் 6.5 லிட்டர் ரத்தம் வெளியேறி இருக்க வேண்டும். 350 காவலர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை சுற்றியிருந்து அடித்து துவைத்து இருக்கிறார்கள். இது அத்தனையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் ஆராய்ச்சி. ஒருவேளை இவை உண்மையாக இருந்திருக்கலாம். அவரின் எடை 85 கிலோ. அவர் சுமந்த சிலுவை 150 கிலோ. அடிகளால் சின்ன பின்னமான ஒரு உடல் சுமக்க முடியுமா? அந்த சிலுவையை, அதுவும் மலையின் உச்சியை நோக்கி அவரால் சுமக்க முடிந்தது. ஏனென்றால் அவர் இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமை எளிது, உங்கள் சுகம் எளிது, என் தோள் மேல் ஏற்றி வையுங்கள் என்று வாக்கு கொடுத்தார். அவர்தான் வாக்கு மாறாத தேவன், வார்த்தை தவறாத தேவன். சொல்லியபடி தன் மேல் சிலுவையை தாங்கிக் கொண்டார். ஏனெனில் பாரமான சிலுவையை சுமந்து இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தார். ஆமேன். என்றும் வருடம் வருடம் ஒப்பாரி வைத்துவிட்டு போகிறோம். இந்த வருடம் முதல் ஒரு பாவத்தின் இனிமேல் என் வாழ்வில் செய்ய மாட்டேன் என்று பிரதிக்கினம் எடுக்கிறோம். கவலைகளை மட்டுமே சுமந்து கோவிலுக்கு செல்லும் நண்பனே, ஆசையை ஒழி, கவலை வராது என்கிறார். புத்தர் 1000 தவறு செய்த பின் தான் 1001 வெற்றி கண்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு பின் பல்பு கிடைத்தது. இந்த பொறுமை நம்மிடம் உண்டா? எதிரியை நேசி, உன் திறமை அவனோடு போட்டி போடும்போது தான் வெளிப்படும். பசி இருந்தால் தான் நீ உழைப்பாய், பசி இல்லை என்றால் நீ ஏன் உழைக்கப் போகிறாய் என்கிறது கீதை. நீ பிறந்தபோது நீ அழுதாய், நீ இறந்தபோது உன்னை சுற்றி இருப்பவர் அழுவர், உனக்கு ஒன்றும் அழுகை புதியதில்லை என்கிறார் ராபின் வர்மா. பின் உன் பாரத்தை ஏன் பரமேல் சுமத்தி அவருக்காக பச்சாதாபப்படுகிறாய்? ஆமீன். உன்மேல் சுமத்திவிட்டு நான் தப்பிக்க இனி வழி தேடாதிருக்க இந்த சிலுவை பாதை எனக்கு ஒரு சக்தியாக இருக்க அருள் தாரும். ஆமேன்.
உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சிகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீரை யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பே, கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. காயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. காயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
பிறந்தவரே இதற்காக பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சிருமே இரக்கமாகும். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, எண்ணி பரக்கடவுளை நினைக்கின்றது. தலைமுறைகள் பேருடையார் என்றிடுமே இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, எண்ணி பரம் கடவுளை நினைக்கின்றது. உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார், தாங்கிய உன்னா துயருற்றே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய சேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். மறையுறை வகுப்பு பங்கு குரு பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கிறீர்கள், அப்போது உங்கள் முன் உங்கள் தாயும் இயேசுவும் தோன்றினால் முதல் வணக்கம் யாருக்கு சொல்வீர்கள்? அனைவரும் இயேசுவுக்கு என்றனர். ஒரு மாணவன் என் அம்மாவுக்கு என்கிறான். ஏன் என்று பங்கு தந்தை கேட்க, இயேசு யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் மகத்துவம் என்ன என்று இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் என் அம்மாதான் என்றான். எவ்வளவு ஆழமான பதில்! அவன் கூறியது அந்த அர்த்தமுள்ள பதில். இதோ இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அர்த்தங்கள் 1000 சொல்லும் சந்திப்பு. வேதனை எனும் வேள்வி தீயில் புரட்சி எடுக்கப்பட்டு உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் வேதனையை அனுபவித்து யாரும் இல்லையா எனக்கு என அங்கலாய்க்கும் அந்த நேரத்தில் அவரை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் அவர் கண் முன்னே. மௌனம் அங்கே பேசியது. தாயின் கருணை அங்கே வழிந்தோடி அவர் உடல் நனைத்தது. அவர் உடலில் ஒரு சிலிப்பு. அவரையே அவரால் நம்ப முடியவில்லை. என் வேதனை எல்லாம் எங்கே போனது? யாரும் எடுத்து போட்டு விட்டார்களா? பல பேர் வியாதிகளை குணமாக்கும் துயர் துடைத்தவன் நான். என் துயர் துடைத்தவர் யார்? தன் தாயை பார்க்கிறார். என்னை பெற்றெடுக்க இங்கும் அங்கும் அலைந்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்தாயே, அதை விடவா கஷ்டம் பெரிது? என்னை வளர்த்தாய், வெளிப்படுத்தினாய். உனக்கு நான் என்ன கைமாறு செய்தேன்? இதோ கள்வனை போல் என்னை அழைத்து செல்கிறார்கள். உனக்கு முன்பாக அவர் நெஞ்சம் கனக்கிறது. ஏரோதுவிடமிருந்து உன்னை பொத்தி ஒழித்து ஓடி காப்பாற்றிய நான் இந்த பிளாத்துவிடம் கோட்டை விட்டேனே என்று உள்ளத்தில் புலம்பல். இது ஒரு சம்பவம்தான், மௌனமான சரித்திரமாகிக் கொண்டிருக்கிறது. அதிசயத்தக்க விதத்திலே 1000 கணக்கான உலக மொழிகளில் அம்மா என்ற மா என்ற உச்சரிப்பு தான் எல்லா ஜீவராசிக்கும் அங்கு கருணை, அன்பு, பாசம், பரிவு,
தியாகம், அரவணைப்பு என்று பல அர்த்தங்கள் உண்டு. அந்த தாய் அழவில்லை, ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. இந்த உலகத்திற்காக நான் என் அன்பு மகனை பலியாக்குகிறேன், போய் வா என்று வழி அனுப்பி விழா நடந்தது. ஜெபம். எனக்காக சிலுவை சுமந்த என் இயேசுவே, என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் என்ன கைமாறு செய்கிறேன்? முதியோர் இல்லமா, அமைதியான வாழ்க்கையா? இந்த சிலுவை பாதையை அர்த்தமுள்ளதாக ஆக்க எனக்கு உதவும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. சீமோன் உதவி செய்கிறார். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். படைத்தான் படைப்பெல்லாம், மனவுக்காக மனவை படைத்தான். தன்னை வணங்க வணங்க படைக்கப்பட்ட மனிதன் இவர் யார் என்பதை அறியாமல் அடித்து துவைத்து சின்ன பின்னம் ஆக்குகிறான். சாட்டை அடிகள் அவர் உடலை சல்லடையாக்க, தாகம், ரத்தம், இழந்ததால் சோர்வு எல்லாம் சோர்ந்து அவரை தள்ளாட வைக்கிறது. ஆனால் அவருக்குள் ஒரு பயம், எங்கே நான் லட்சிய பயணத்தை முடிக்காமல் விழுந்து விடுவோமோ என்று. அப்போதுதான் அவருக்கு துணை நிற்க வருகிறான் சீரோன ஊராகிய சீமோன். யார் அந்த சீமோன்? இயேசுவின் சீடனா? இயேசுவின் சகோதரனா? இயேசுவால் பார்வை பெற்றவனா? இவரால் குணமாக்க பெற்ற தொழு நோயாளியா? உயிரை கொடுத்தார் அந்த லாசரா? என்ன கொடுமை! இவர்களில் யாருமே இல்லையா? ஒரு நாளெல்லாம் ஏதாவது செய்ய மாட்டாரா என்று அழைத்த ஒரு கூட்டம், அதிலே ஒருவன் கூட இல்லை. இருக்காது. ஒரு நாள் 2 அப்பத்தையும் சில மீன்களையும் பல பேருக்கு செய்தாரே, அதிலே ஒருவனாக இவன் இருக்கலாம் என்று நம்மை சமாதானமாக்கி செய்து கொள்ளலாம். தோள் கொடுத்தான் தோழன். தர்ம யுத்தத்தின் மௌன புரட்சியில் வெல்வி தீயில் இயேசுவோடு பங்கெடுத்த அந்த வழி போக்கனுக்கு காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் நாளத்தால் மான பெரிது என்றான் வல்லவன். ஆம், செய்த உதவிக்கு கைமாறாக இன்று விவிலியத்தின் மூலம் கிறிஸ்துவர்களின் உள்ளத்தில் நீங்கா இடம் பெற்றான். சென்னையில் ஒரு டிசம்பர் மாதம் உலுக்கி எடுத்த மழை 100 வருடம் காலத்தில் இல்லாது தொடர்ந்து மழை. சென்னை ஸ்தம்பித்தது. வெள்ளக்காடு. 100 ரூபாய்க்கு லாட்டரி அடித்த ஏழையும் 100 கோடி வைத்திருந்த பணக்காரனும் சரிசமமாகி ஒரு வேலை சோறு கிடைக்காதா என்று ஏங்கினர். 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டுமே சாப்பிடும் பணக்காரனுக்கு ஒரு வேளை சாம்பார் சாதத்துக்கு தத்தேண்டினர். அரசாங்கம் ஸ்தம்பித்தது. கை கட்டி வேடிக்கை பார்த்து புயலென எழுந்த இளைஞர் பட்டாளம் உயிரை தூசமாக மதித்தது. இயற்கையோடு போரிட்டது. இந்த இளைஞர் பட்டாளம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அடங்கா பிடாரிகள், பெரியவர்களை மடிக்காதவர்கள் என்றும் பெயர் எடுத்த இந்த பயம் அறியாத கன்றுகள் அழுதவர்களுக்கு புகலிடம் கொடுத்தார்கள், மருந்து கொடுத்தார்கள், நோயாளிகளுக்கு வயதானவர்களுக்கும் வரி அணைத்தார்கள். 1 மாத காலம் இவர்கள் உறங்கினார்களா உண்டார்களா தெரியவில்லை. இதிலே 2 இளைஞர்கள் மாறிட்டார்கள். இவர்கள் முகம் யாருக்கும் தெரியாது. பாதிக்கப்பட்டவர்கள் நன்றி கூற கை கூப்பிய போது ஒரு இளைஞனும் இல்லை. அங்கே சித்தாக பறந்து விட்டது இந்த சிட்டுக்குருவிகள். ஜெபம். உன் அயலானையும் உன்னை போல் நேசி என்று கற்பித்த போது இந்த சிலுவை பாதை என்னையும் ஒரு சீமோனாக மாற்றி உதவிகரம் நீட்டுவோருக்கு உதவி செய்ய என்னை மாற்றுவாயாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென்.
ஒரு சுண்டெலி என்னதான் செய்து விடுவார்கள், பார்த்து விடுவோமே என்று வீறு கொண்டு எழுகிறாள் ஒரு வீரப்பெண். முகம் துடைக்கிறாள், பரிசு பெறுகிறாள். இரத்த சகதியில் அந்த திருவுருவம் பளிச்சென பதிக்கப்பட்டு காணப்படுகிறது. ஒரு நாட்டில் அக்கிரமம் பெருகி வருகிறது என்றால் நாட்டிலே தீயவர்கள் பெருகிவிட்டார்கள் என்று அர்த்தமா? நல்லவர்கள் வாய்மூடி நமக்கேன் என்று இருக்கிறார்கள் என்று அர்த்தமா? இரண்டுமே உண்மை. யாரும் இல்லாத வீட்டில் திருடன் கண்டிப்பாக நுழைவான். மௌனம் கூட சில நேரம் உண்மையை மறைக்க துணை போகும். நாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அரசியல் நமக்கு ஒத்து வராது. நாம் ஜெயிப்போம். நம் கடமை முடிந்து
அப்படித்தான் ஓடி ஒளிந்து கொள்கிறோம். இவ்வாறேதான் சீடர்களும் அன்று ஓடி ஒளிந்தார்கள். இத்தனை நாள் நாம் உண்டு உறவாடிய ஒரு தோழன் கஷ்டத்தில் துடிக்கிறான். அவர்களோ பயத்தினால் தன்னுடைய போர்வையை போர்த்தி முடங்கி போய்விட்டார்கள். அமெரிக்கா உலக போலீஸ் என்றும் பெயர் எடுத்தது. இரண்டாம் உலகப் போரில் அன்று சர்வ வல்லமை படைத்த ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 நகரங்கள் மேல் அணுகுண்டை வீசி நிமிடத்தில் 1,00,000 பேரை கொன்று குவித்தது. உலகையே நடுநடுங்க வைத்தது இந்த 2ஆம் உலகப் போர். உலக நாடுகளின் சிம்ம சொப்பனமானால் இதன் கண்களில் விரலை விட்டு ஆட்டியது. கியூபா என்ற குட்டி நாட்டின் தலைவர் பிடல் காஸ்ட்ரோ. இத்தனைக்கும் அமெரிக்காவின் பக்கத்து நாடு கியூபா. காஸ்ட்ரோ 1959 முதல் 2008 வரை ஏறக்குறைய 48 ஆண்டுகள் கியூபாவை வழிநடத்தியவர். காசு பிடுங்கும் தனியார் கல்வி நிறுவனங்களோ தலைவருக்கு கூட தலைவலி வந்துவிட்டால் கூட ஸ்கேன் எடுத்து அட்டை பூச்சியாக ரத்தம் உறிஞ்சும் தனியார் மருத்துவமனைகளோ இல்லை இல்லை, இதை மட்டுமே சொல்லும் ரேஷன் கடைகளோ அவர் நாட்டில் இல்லை. எல்லாம் அரசாங்கம் பார்த்து கொள்ளும் பொது உடைமை. மக்கள் சுபிட்சமாக இருந்தார்கள். 48 ஆண்டுகள் அந்த நாட்டு பக்கம் அமெரிக்கா தலை வைத்து கூட படுக்கவில்லை. 2016 அவர் இறந்தார். அதன் பின் தான் ஒபாமா கியூபா சென்றார். வல்லரசையே எதிர்த்த சுண்டெலி வெரோனிகாலும் வெரிகுட் சொல்லி முடங்கிவிடவில்லை. இந்த ஸ்தலத்திலே எல்லோர் முன்னிலையில் தன்னுடைய துணியை கொண்டு அவருடைய முகச்சாயலை பதித்து கொண்டாள். இந்த வீரப்பெண்ணை பார்த்து நாமும் திருந்துவோம். ஜெபம். நீதியின் அரசே எம் இறைவா, எங்கள் சமூக சூழல் பல்வேறு முரண்பாடு நிறைந்தது. அதனால் அநீதியும் அக்கிரமங்களும் நினைத்தால் மாறும்போது நீதிக்காக குரல் எழுப்பும் போராளிகளோடு எம்மையும் இணைத்து கொள்ள தைரியம் தாரும் என் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. நிலை. 2ஆம் முறையாக இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் படுத்துகின்றோம். இயேசு மீண்டும் தரையில் விழுகிறார்.
விழுந்தால் மீண்டும் எழ வேண்டும் என்று கற்பிப்பதற்காக. போராட்டம்தான் வாழ்க்கை. வாழ்க்கை போராட்டத்தில் அதன் போக்கில் போய் விழுந்தாலும் எழ வேண்டும். துவண்டு போய் விழுந்தே கிடந்தால் வாழ்க்கை உன்னை விழுங்கிவிடும். எதிரிகள் என்னை நெருங்குகிறார்கள் என்று ஆண்டவரிடம் வேண்டாதே. எதிரிகள் இருந்தால்தான் உன்னால் முன்னேற முடியும். எதிரி இருந்தால்தான் உன்னால் முன்னேற முடியும். எதிரியை வெல்ல சக்தியை கொடு என்று ஆண்டவனை கேள். அப்போதுதான் உன் மூளையின் நியூட்ரான்கள் வேலை செய்யும். அப்போது ஏற்படும் மின் அதிர்வுகள் உன் மூளையை இன்னும் ஆற்றல் உள்ளதாக மாற்றும். எதிரிகளே இல்லை என்றால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இழந்துவிடும். விழுந்து எழும்போது நீ முன்பை காட்டிலும் உற்சாகம் பெறுவாய். உன் எதிரிகளுக்கு உன் வெற்றியின் மீது ஒரு பயம் வரும். வாழ்க்கையும் அப்படித்தான். திருத்தந்தையே ஆனாலும் அவருக்கும் பிரச்சனை உண்டு. பவுல் விவிலியத்தின் பாதி இடத்தை பிடித்தவர். அவர் எழுதுகிறார், விடுபட முடியவே இல்லை. பிரச்சனை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. ஒரு முள் என்னை வாட்டி வளைக்கிறது என்கிறார். வாழ்க்கையும் பிரச்சனையும் பின்னி பிணைந்த ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எப்படி அவிழ்க்கிறோம் என்பதுதான் சுவாரஸ்யம். விழுந்தான், இவன் இனி எழுந்திருக்க மாட்டான் என கொக்கரித்தது ஆணவ கூட்டம். எழுந்து தொடர்ந்தார் அன்பின் தெய்வம். 2 கற்கள் பேசிக்கொண்டது. ஒன்று படிக்கல், மற்றொன்று சுவாமி சிலை. படிக்கல் சொன்னது, நீயும் நானும் ஒன்றாகத்தான் பிறந்தோம். ஆனால் என்னை மிதித்து கொண்டு செல்கின்றார்கள், உன்னையோ வணங்குகிறார்கள். என்ன கொடுமை இது! ஏன் இந்த ஓரவஞ்சனை? இந்த மனிதர்களுக்கு நீ படிக்கல்லாக மாற சில அடிகள்தான் பெற்றிருப்பாய். என்னை இந்த சிலையாக மாற்ற சிற்பி என்னை ஒவ்வொரு அங்கத்திற்கும் 1000 செதுக்கல்கள், எத்தனை உளிகள் என்னை அணு அணுவாக உடைத்து இப்படி உருமாற்றியிருக்கிறது. அதனால் தான் நான் சந்நிதியில், நீ காலடியில். இதுவே உண்மை. தங்கம் புடமிடப்பட்டால்தான் ஆபரணமாக மாறும். கல் செதுக்கப்பட்டால்தான் சிற்பமாக மாறும். நாம் படிக்கல்லா, சிற்பமா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, என் சோதனைகளை என்னை எளிதாக உமக்கு எதிராக விழ வைக்கிறது. சோதனை என்னும் வேள்வித்தி என்னை எரித்து விடாமல் உன் தலையில் ஒரு கிரீடமாக மாற எனக்கு சக்தி தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசமுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நீதியை மறந்து நேர்மையை துறந்து
ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையானது பல காலங்களில் பல வடிவங்களை பெற்றுள்ளது. கடைசி வடிவம்தான் இயேசு சுமந்த இந்த சிலுவை. இது ஒரு கழுமரம். கடுமையான கள்வர்களை கொல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவி. எத்தனையோ கள்வர்களை மரத்துக்கு உள்ளாக்கியதால் அன்றைய மக்கள் சிலுவையை பார்க்கவே பயந்திருப்பார்கள்.
ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின் இன்று மக்கள் பயப்படாமல் இருப்பதற்கு கழுத்தில் சிலுவை அணிகிறார்கள். தற்காப்புக்கு நெற்றியிலே சிலுவை வரைகிறார்கள். இயேசுவின் இரத்தம் கழுமரமாயிருந்த சிலுவையை கழுவி புது பிறப்பு கொடுத்தது, புனிதம் அடைய செய்துவிட்டது. இயேசுவின் கடைசி சில மணித்துணிகள் வானத்திற்கும் பூமிக்கு இடையே இயேசு தொங்குகிறார். அவர் பூமிக்கும் வானத்துக்கும் சொந்தக்காரர். பூமியில் தம் கடமையை முடித்து வானத்துக்கு பெருமையுடன் செல்கிறார் தன் தந்தையை சந்திக்க. நம் வீர வரலாற்று நாயகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்ட நிலையிலும் நீத்தான் ஜாக்சன் துரை என்பவரோ என்று வெள்ளையனை பார்த்து கொக்கரித்தவன். அச்சம் என்பது என்னவென்று கேட்ட மரத்தமிழன். வெள்ளையனை பார்த்து மீசை முறுக்கி தொடை தட்டியவன். ஆனால் பாவம் காட்டிக் கொடுக்கப்பட்டு தூக்கு மரம் தழுவி நிற்கின்றான். தூக்கு மரத்தை முத்தமிட்டு வீரமரணம் அடைகின்றான். அவன் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டவன். அதன் பின் 1000 பேர் பூமியில் தோன்றி வெள்ளையனை எதிர்த்தனர். நம்பிக்கை துரோகம் எத்தனை மாவீரர்களை வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது. இயேசுவுக்கும் அதே நிலைத்தான். படை வீரர்களின் மூர்க்கத்தை விட, ஆணிகளின் கொடூரத்தை விட, நம்பியவர்கள் நமக்கு செய்யும் வலி கொடுமையிலும் கொடுமையானது. இயேசுவை அறைந்த ஆணிகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொன்றை ஞாபகப்படுத்துகிறது. நம்மால் கைவிடப்பட்டு அனாதைகள் ஆகிய நம் பெற்றோர்கள், பராமரிப்பு இல்லாமல் திரியவிடும் குழந்தைகள், கேட்பாரற்று கிடக்கும் நம் நோயாளி பெரியவர்கள், கல்வியை காசாக்கி பிள்ளைகளை படிக்க முடியாமல் செய்யும் கல்வியாளர்கள், வீட்டை சுத்தமாக்கி வீதியை அசுத்தப்படுத்தும் வீணர்கள், எந்த செயலுக்கும் கையூட்டு பெறும் கயவர்கள் எல்லோரும் யூதாஸ்கள்தான். எட்டப்பன்கள்தான் அடுத்தவர்களை காரி உமிழ்வதும். நம்மை நம் தவறுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பதே இயேசுவை அறைந்த ஆணிகளாய் இருக்குமோ என சிந்திப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, நான் ஒரு யூதாஸாகவோ எட்டப்பனாகவோ மாறி யாரையும் கருணை கொலை செய்யும் கொலையாளியாக மாறாமல் இருக்க துணை புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆ
அப்பா தந்தார் ஐயோ பாவம் நேரமைந்தன் ஐயோ பாவம் தேவமைந்தன் கல்வாரே எல்லாம் நிறைவேறியது என்ற திருப்தியுடன் ஆவி துரைக்கிறார் ஆண்டவர். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாய் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த விடியலின் கீதம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே தொங்குகிறது. கல்வாரி வரை அவர் சுமந்த சிலுவை இப்போது அவரை சுமந்து நிற்கிறது. தந்தை தந்த பணியை தன்னையே பலியாக்கி நிறைவாய் செய்து முடித்த மன நிறைவோடு தன் தந்தையிடமே தன் ஆவியை ஒப்படைத்து சடலமானார் இயேசு. இறப்பு என்பது பிறப்பின் முற்றுப்புள்ளி. லட்சியவாதிகள் இறப்பை வேண்டி அழைப்பார்கள். அவர்கள் ஆவி அவர்கள் கொண்ட கொள்கையின் இரண்டரை கலக்க வேண்டும் என நினைப்பார்கள். தன் உயிர் ஒரு விடியலுக்கு வெளிச்சமாய் என்றால் சாவு அவர்களுக்கு சங்கடமாய் தெரிவதில்லை. பல சரித்திரங்கள் லட்சியவாதிகளின் கல்லறையின் மேல்தான் எழுதப்படும். இதோ இயேசு என்ற லட்சியவாதி அன்பை இந்த உலகத்திற்கு விதைக்க வந்த தேவன். விதைத்துவிட்டு தியாக பலியாக கானகம் சென்றார். அவர் விதைத்த விதை எப்படி உயிர் பெற்றது என்பதை இந்த சம்பவம் நமக்கு விளக்கும். கிபி 1592 முதல் 1598 வரை ஜப்பான் கொரியாவின் மீது போர் தொடுத்தது. கொரியாவை ஆக்கிரமித்தது. பின் அதன் முதல் வேலை கிறித்துவ மிஷினரிகளை முடித்து கிறித்துவர்களை துன்புறுத்தி குருக்களை பிஷப்களை கன்னியர்களை விரட்டி அடித்தது. அதில் தப்பி பிழைத்த ஒரு குரு அந்த பகுதி ஆட்சியாளரை கெஞ்சி ஒரே நாள் வழிபாட்டுக்கு உத்தரவு வாங்கினார். வழிபாட்டு நடந்து கொண்டிருந்தது. பாடல் குரல் பூட்டிய ஆலயத்தை தாண்டி கேட்கிறது. உன் சிலுவை அடியில் வெளிச்சத்தை கண்டேன். என் துன்பம் எல்லாம் ஓடிவிட்டது. மக்கள் தங்களை அறியாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஆலயத்தை சுற்றி பெட்ரோல் ஊற்றப்பட்டதையோ ஆலயம் எரிவதையோ அறியாமலும் ஆலயமும் மக்களும் தீக்கு இரையாகிறார்கள். தப்பியவர்கள் அடம்படுகிறார்கள். 1978 சுமார் 200 ஆண்டுகளுக்கு பின் ஒரு ஜப்பானிய குழு கொரியாவை சுற்றி பார்க்க இருக்கிறது. ஆலயத்தின் சரித்திரத்தை அறிந்து நாடு திரும்பி பணம் திரட்டி மீண்டும் ஒரு ஆலயத்தை கட்டி கொரியர்களுக்கு ஒப்படைக்கிறது. ஆனால் கொரியர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். ஜப்பானியர் தங்கள் மூதையர் செய்த தவறுக்கு கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்கிறார்கள். மன்னிப்பையும் அன்பையும் போதித்த தேவனை வணங்கும் அவர்கள் மன்னித்து ஜப்பானியர்களை ஆறத் தழுவுகிறார்கள். பல நூற்றாண்டுகளை கடந்தும் மனித நேயமும் அன்பும் அங்கு தழைத்தது என்றால் இயேசு சிலுவை சுமந்ததும் சிலுவையில் உயிர் விட்டதும் வீண் போகவில்லை. இன்றும் உலகில் ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள், நோயாளிகள் இவர்கள் எல்லாம் பராமரிக்கப்படுகிறார்கள் என்றால் இயேசுவின் அன்பல்லவா? அவர் உயிர் கொடுத்து விதைத்த விதை அல்லவா? ஜெபம். உயிர் கொடுத்த உத்தம நாயகனே, அன்பும் இறையாட்சியும் உலகில் தழைக்க உயிர் தியாகம் செய்தவரே, அயலானையும் அல்லல் படுபவரையும் அன்புக்கு ஏங்கும் அனைத்து உள்ளங்களையும் நான் தோள் கொடுத்து தாங்கி நிற்க எனக்கு வலுதாரும் என் இயேசுவே. எங்கள் பேர் அனைவரும் உயிர்த்த இயேசுவை நம் கண்முன்னே கொண்டு வந்து ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக நின்று
நமக்காக உயிர்விட்ட அந்த இயேசுவை உற்று நோக்கி இந்த பாடலோடு சேர்ந்து பாடுவோம். பாடலின் 432. என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா
துடித்தாள் உள்ளம் நைந்து அன்னை உயிரற்ற உடலை மாறி சுமந்து துயருற்று துடித்தாள் உள்ளம் நைந்து எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக. தாயின் மடியில் இயேசு 13ஆம் ஸ்தலம். அம்மா என்ற அன்பு வடிவம் திவ்யேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி உண்மைக்கு நன்றி என்று சொல்றான் சொல்கிறோம். அசிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் இயேசு 13ஆம் ஸ்தலம். அம்மா என்ற அன்பு வடிவம் உறவுகளின் ஈடு இணையற்ற உச்சமாகும். இறைவன் தம் சார்பாக மனிதனுக்கு தரும் முதல் கொடையும் தாய்தான். அன்னையின் உறவு இடையில் ஏற்பட்டு வழியில் வெட்டி கொண்டு போகும் உறவல்ல. இது இலையோ காயோ மரத்திலே தொங்கும் வேறு எதுவும் அல்ல. மாறாக இதுவே விளம்பரம் இல்லாமல் உயிரூட்டுகின்ற உறவு. ஆம், இது ஒரு மரத்தின் வேர். இந்த வேர் மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த மரம் வளர இந்த வேர்தான் முக்கியமாகும். இப்படி உறவுகளின் ஊற்றாக இருந்து இரவை பகலாக்கி, குருதியை பாலாக்கி, தோலை தொட்டிலாக்கி, பிள்ளைகளுக்காய் தன்னையே கரைத்துக் கொள்ளும் தியாகத்தின் திரு உருவம்தான் தாய். விற்கவோ வாங்கவோ எடுக்கவோ கொடுக்கவோ முடியாதவள் தான் தாய். தியாக உருவானது தாய். பரிசுத்த ஆவி உன் மீது நிழலிடுவாள். நீ இரு பிள்ளையை பெறுவாய் என்று தேவ தூதர் சொன்னது முதல் இந்த தாய் அனுபவித்த துன்பங்கள் அநேகம். முதலில் ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாள் என்பது யூத சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கு சரியான விலை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு நிலை. அவளுக்கு வேசி என்றும் பொருள் கூறுவார்கள் அன்றைய நிலையிலே. ஆனால் இதை தேவத்தாய் கணவரின் துணையோடு அதை வென்று காட்டினாள். பிள்ளை பேரின் போது அலைந்து திரிந்து மாட்டுக்கொட்டையில் பிள்ளையை பெற்றெடுத்தான். பின்பு ஏரோது பிள்ளைகளை கொல்ல சொன்னபோது இரவோடு இரவாக பிள்ளையை தூக்கிக் கொண்டு ஓடினான். பிள்ளை வளர்ந்து பெரியவனானதும் புதுமைகள் செய்யும் பொழுது அவரை பார்ப்பதற்கு கால் கொடுக்க நின்று கொண்டிருந்தார். முதல் புதுமையில் இருந்து அவரால் ஸ்திரீயே என்று அழைக்கப்பட்டார். இது இப்பொழுதும் தான் தாளாட்டி சீராட்டி பாலூட்டி மடியில் சடலமாக இது இப்பொழுது தாங்கிக் கொண்டிருக்கிறார். இது உச்சத்தின் அதிகபட்சமாக இருக்கின்றது. பதைப்புடன் பதறுகிறாள் தாய். கண்ணீர் அங்கே கொப்பளிக்கிறது. தன் கருவறையில் ஜனித்த இந்த உருவம் கல்லறைக்கு செல்லப் போகிறது. வாய்ப்புறுத்தி கதறுகிறாள் அன்னை. தன் பிள்ளையை இந்த உலகிற்காக பலி கொடுக்க இந்த கற்பூர தெய்வம் சிலர் கண்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார்கள். இவள் ஒன்றுமே ஒரு சக்தியும் இல்லாதவள் என்று விமர்சிக்கிறார்கள். இப்பெண்களுக்கு இவள் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவ தூதர் சொன்னது ஏனோ இவர்களுக்கு மறந்து போய்விட்டது. கொடுங்கையூரில் ஒரு அருமையான சம்பவம். தந்தை இல்லை, தன் ஒரே மகன். அவனுக்கு திடீரென்று கண் பார்வை போய்விட்டது. எல்லா மருத்துவமனைகளிலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். கடைசியாக
அவள் என்ன செய்வது என்று புரியாமல் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய முடியும், யாராவது கண் தானம் கொடுத்தால் இவனுக்கு பார்வை கிடைக்கும் என்று ஒரு நிலையானது ஏற்படுகிறது. சிறிது செலவும் ஆகும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அவளது ஏழை தாய் படிப்பறிவு போராடி பார்க்கிறாள். வேறு வழி தெரியவில்லை. என் மகனுக்கு என் கண்களை வெய்யுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு தூக்கு மாட்டி செத்து விடுகிறாள் அந்த தாய். கொடுமையிலும் கொடுமை. அவள் இறந்தது அறிந்து மருத்துவமனையில் அவள் உடலை எடுத்து செல்வதற்குள் 6 மணி நேரம் கடந்து விட்டது. அவள் கண்களும் மறுத்து விட்டது. இது ஒரு கொடுமையான சம்பவம். நம்முடைய மிக அருகாமையில் நடந்த ஒரு சம்பவம். இதுதான் தாய். தமிழில் அழகாக சொல்வார்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம். எவ்வளவு உண்மை. தாய்க்கு வீடு தாய்தான். நம்முடைய தாய்க்கு தந்தைக்கு கொடுமை செய்கின்ற யாராவது இந்த சிலுவை பாதையில் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், அல்லது அடுத்த முறை இந்த சிலுவை பாதையில் கலந்து கொள்ளாதீர்கள் தயவு செய்து. ஜெபம். இயேசுவே, உங்கள் தாயை எங்களுக்கு தாரை வார்த்தீரே. நாங்கள் விண்ணக தாயை பின்பற்றவும் எங்கள் மண்ணக தாயை மனதார அன்பு செய்யவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். கூட்டம் சாட்டையும் ஈட்டியும் மடித்து கிளம்பி இருக்கும். சிலுவையில் அறையும் என்று ஆர்ப்பரித்த மதபோதகர் கூட்டம் ஆனந்த கூத்தாடி அடங்கி இருக்கும். ஆதவன் கூட இந்த காட்சியை காண முடியாமல் கண்மூட ஆரம்பித்தான். இலையுதிர் காலம் என்பது மரணத்தின் மரணம் அல்ல, அது பூத்து குலுங்க போகும் வசந்தத்தின் வரவேற்பு காலம். சூரியன் மறைவது அஸ்தமிக்க அல்ல, அடுத்த நாளின் விடியலுக்கு புத்துணர்ச்சி பெற எடுத்து கொள்ளும் அவகாசம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் கட்டுகிறேன் என்று தன் உடலை குறித்து கூறிய பொருளை இவன் என்ன பைத்தியக்காரனா என்று ஏளனம் பேசிய எத்தர்கள் பார்ப்போம். இவன் எப்படி மீண்டும் உயிர்ப்பான் என்று பெரிய கல்லை போட்டு இவர் கல்லறையை மூடுகிறார்கள். நரிகளுக்கு வலைகள் உண்டு, பட்சிகளுக்கோ கூடுகள் உண்டு, ஆனால் மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடம் இல்லை என்றார் இயேசு. ஆம், பிறந்தது மாட்டுத் தொழுவம், இறந்த பின் அடக்கப்படுவது மற்றவர் கல்லையர். மெசியா வருவார் என்று காத்திருந்த மக்கள் ஒரு மாட மாளிகையில் வைரமும் வைடூரியம் அணிந்து பெரிய வாளெடுத்த எதிரிகளை வீழ்த்துவார் என்று காத்திருந்த மக்களுக்கு பச்சையாய் பனாதியாய் மக்களோடு மக்களாக கழுதை மீதேறி வந்த ஒரு தச்சனின் மகனை மெசியா என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி மனம் வரும்? ஆணவம் அடக்குமுறையும் அரசாட்சியும் அழிந்து போகும், ஆனால் அன்பு என்றுமே அழியாது. அரசனாக இருந்தால் ஆளை பிறப்பிக்கலாம், ஆண்டியாக இருந்தால்தான் அன்பை போதிக்க முடியும் என்று தான் நம் தேவன் அடிக்கோலாய் பூண்டார். அரசனாக இருந்த புத்தர் ஆண்டியானது பின்புதான் ஞானோதயம் பெற்றார். ஆசையை அடக்கு என்று ஒரு பெரிய தத்துவத்தை போதித்து மக்களின் மனதிலேயே பெரிய சிம்மாசனம் போட்டு அமர்ந்தார். ஏழை விவசாயிகளை கண்டு தான் மட்டும் ஏன் இப்படி என்று தன் சட்டையை துறந்தார். மகாத்மா ஆனார் நம் காந்தி. 27 ஆண்டுகள் சிறைவாசம் தன் வாழ்க்கையை துறந்தார் நெல்சன் மண்டேலா. உலகம் அறிந்த தலைவரானார். மனிதரை புனிதராய் மாற்ற மனிதராம் கடவுள் புனிதரானார். இதுதான் நாம் இன்று கலந்து கொண்ட சிலுவை பாதையின் தத்துவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு எளிய பாதை அல்ல, அது கரடுமுரடான சிலுவை பாதை.
அதில் ஒழுக்கம், நீதி, நேர்மை, உண்மை, பக்தி, பாசம், அன்பு, அரவணைப்பு என்று பல வழிகளை நடந்து வர வேண்டியிருக்கும். இந்த பாதைகள் எளிமையான பாதைகள் அல்ல. கல்லையும் முள்ளையும் மிதித்து பல படிகள் விழுந்து எழுந்து வர வேண்டும். அதற்கு நிறைய சக்தி வேண்டும். அதை இயேசுவிடமும் தூய ஆவியிடமும் பிதாவிடமும் வேண்டி பெறுவோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆன்மாக்கள் நித்திய சபா இளைப்பாற கிடந்ததாக. அன்புள்ள அன்பிய மக்களே, கடைசியாக ஒரு 5 நிமிடங்கள் சோதிக்கவில்லை. இந்த நன்றி கண்டிப்பாக வேண்டும். ஆகவே இந்த நன்றியின் நேரத்தை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கிறேன். முதலில் இந்த அருமையான ஒரு சிலுவை பாதையானது நடப்பதற்கு நம்முடைய கடவுள், அன்பர் இயேசுவும் ஆவியும் நம்மோடு கூட இருந்து ஒரு அமைதியான ஒரு சிலுவை பாதையை நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு அன்பு இயேசுவுக்கு நம்முடைய நன்றியை சமர்ப்பிப்போம். அடுத்தபடியாக நம்முடைய பங்கு குரு வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி அனுப்பி வைத்த அவர் பங்கு குருவுக்கு நம்முடைய நன்றியை நாங்கள் எங்களுடைய அன்பியங்கள் சார்பாக சமர்ப்பிக்கிறோம். இந்த சிலுவை பாதையை பவுல், லூர்து மாதா, மத்தேயு 3 அன்பியங்களை சார்ந்த தலைவர்கள் சேர்ந்து நடத்தினார்கள். இந்த அன்பிய தலைவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கிறோம். காவல்துறையாக வந்து விஜிலன்ஸ் குழுவினர் இதை இந்த இடத்திலே ஒழுங்குபடுத்தினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. மிக முக்கியமாக நம்முடைய அற்புதர் இயேசு டிவி, அவர் ஒவ்வொரு வருடமும் நாம் அழைத்த உடனே அவருக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அழைத்த உடனே இங்கே வருகின்றார். அவருக்கு ஒவ்வொரு வருடமும் நாம் சமர்ப்பிக்கின்ற அந்த அன்பானது, நன்றியானது மிகையல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த சிலுவை பாதைக்காக உங்களிடத்திலே நாங்கள் எதையும் நாங்கள் கேட்கவில்லை. உங்களுடைய காணிக்கையாக அற்புதர் இயேசு டிவி ஒரு ஏழ்மையின் டிவி, ஒரு போராட்டத்தின் டிவி, பெரிய ஒரு லட்சியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு நடத்துகின்ற இந்த ஒரு டிவி சேனலுக்கு நாம் இன்றைய சிலுவை பாதையிலே கொடுக்கின்ற ஒரு எளிய காணிக்கையாக கொண்டு உங்களிடத்திலே கவர்களை பெற்றுக்கொண்டு தயவு செய்து அதில் உங்களுடைய காணிக்கைகளை தருமாறு உங்களோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஒளிபரப்பானது நாளை 9:30 மணிக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது யூடியூபில் உங்களுக்கு கிடைக்கும் 9:30 மணிக்கு. ஆகவே தயவுசெய்து அனைவரும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பரை இங்கே இருக்கும் ஒரு சகோதரியிடம் நீங்கள் எழுதி கொடுத்திருப்பீர்களே, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு இந்த முழுவதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே வரும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மிக அருமையாக இந்த இசைக்குழுவினருக்கு எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறோம். முக்கியமாக பங்கு பேரவையினுடைய செயலர் பிலிப்பும் ஜேம்ஸும் இங்கே வந்து நமக்கு மிக அருமையாக இங்கே இந்த மியூசிக் குழுவை அருமையாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறோம். மேலும் இங்கே நமக்காக தேநீரும் மற்றும் சிற்றுண்டிகளும் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். திரு அருள் மற்றும் மிஸ்டர் செபஸ்டின் சேட் அவர்கள், மிஸ்டர் ஞானம் அவர்கள், இவர்கள் எல்லாம் நமக்காக இந்த ஒரு சிறிய ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இளைஞர் குழு இங்கே அருமையாக வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களை வழிநடத்திய திரு ரூபஸ், தம்பி ரூபஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த 3 சைக்கிள் வண்டியை எங்களுக்கு எப்போதும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற தம்பி பீட்டருக்கும் எங்களுடைய நன்றி. இன்னும் யாரெல்லாம் விட்டு இருந்தாலும் தயவு செய்து கோபிக்காமல் எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொண்டு இதே போல அடுத்த வருடத்திலும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பங்கு கொண்ட ஒவ்வொரு நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும், பக்திமான்களுக்கும் எங்களுடைய நன்றியை உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
அன்புக்குரியவர்கள் ஒரு நிமிடம் பாப்பரசரின் கருத்துகளுக்காகவும் இயேசுவின் திருக்காயங்களை கண்முன் நினைத்து ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்ய தான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க,
முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி.